உலக உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்காங்க. காலியிடங்கள் 723. இது ஒரு மத்திய அரசு வேலை. குவாலிஃபிகேஷன் வந்து 10வது 12வது டிகிரி இருந்தால் போதும். லாஸ்ட் டேட்டு 22/12/2024. சேலரி வந்து 30,000 to 92,000 வரைக்கும் இருக்குது. ஓகே, காலியிடங்கள் 723. இது ஒரு மத்திய அரசு வேலை. லாஸ்ட் டேட் வந்து 22/12. அதான் அதோட வெப்சைட். ஓகேவா, இந்தியன் ஆர்மி ஆர்டினன்ஸ் கர்ப்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இது. ஓகே, இது ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெக்ரூட்மெண்ட். இது கிளிக் பண்ணிங்கன்னா வரும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஓகே, 2 இருக்குது, ரெண்டுமே அதே நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா, சிமிலர் நோட்டிஃபிகேஷன். இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளிகபிள். தமிழ்நாட்டுக்குன்னு தனியாகவும் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகே, இதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் ஆகும். ஓகே, கிளிக் பண்ணி நோட் ஆகும். ஸோ மொத்தம் எத்தனை வேக்கன்ட் பண்ணால் 723 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, டோட்டல் போஸ்ட் கொடுத்துருங்க. மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 19 போஸ்ட்டு, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 27, சிவில் மோட்டார் டிரைவர் 4, டெலி ஆப்ரேட்டர் 14, ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 247 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம். ஓகேவா, ஃபயர்மேனுக்கு 247 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. கார்பெண்டர் ஜாயினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7. ஓகேவா, பெயிண்டருக்கு 5, எம்டிஎஸ் 11, ட்ராட்மேன் மேட் வந்து பார்த்திங்கன்னா 389 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம். ஸோ ரொம்ப அதிகமான வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ரீஜன் வைஸ்க்கு வந்து என்னென்ன ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ஸாம் ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சவுத்தன். ஓகே, சவுத்தன் ஃபைலி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஜிஓஏ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ ஃபயர்மேன் வந்து 47 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராட்மேன் மேட் வந்து 40 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது தமிழ்நாடு ரீஜனுக்கான வேக்கன்ட். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக கண்டிஷன் வந்து சிட்டிசனாக இருக்கணும். சப்ஜெக்ட் டு நேபாள் ஆர் சப்ஜெக்ட் டு பூட்டான் அப்படின்னு சொல்லி நார்மலாக எப்பயும் கொடுக்குற இது கண்டிஷனாக கொடுக்குறாங்க. ஓகே, மெட்டீரியல் அசிஸ்டன்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 18 to 27 இயர்ஸ் இருக்காங்க. ரிலாக்ஸ் as per pair of rules. Graduate in any discipline from any recognized university or டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இருந்தால் போதும். ஓகேவா, இந்த போஸ்டிங்க்கு அது இருந்தால் போதும். அடுத்து இந்த ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஓகேவா, ஸோ இதுக்கு 10th கிளாஸ் பாஸ் இருந்தால் போதும். ஓகே, சிவில் மோட்டாருக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் இருந்தால் போதும். டெலி ஆப்ரேட்டருக்கும் அதே மாதிரி தான். ஓகே, மெட்ரிகுலேஷன் தான். ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தமிழ்நாட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஃபயர்மேன் ஒரு 40 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் பாஸ் ஒரு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அது இருந்தால் போதும். சரியா, ஸோ பெயிண்டருக்கு அதேமாதிரி மெட்ரிகுலேஷன், எம்டிஎஸ், ட்ராட்மேன் மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவிஜ் வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெட்ரிகுலேஷன் இருந்தால் போதும். ஓகேவா, தமிழ்நாட்டுக்குன்னு வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த வேக்கன்ட் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ வெப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா, இந்த வெப்சைட். ஸோ 21 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹாஸ்டிங் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் வெப்னு கொடுக்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 24 நாளுக்குள்ளே போய் சேரணும் அப்படி பாருங்க. ஸோ ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வெப்சைட் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. சரியா, அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க. ஸோ என்ன எக்ஸாம் சைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் டைப்பிங் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் 35 வேர்ட்ஸ் ஃபார் மினிட்ஸ் இன் இங்கிலீஷ், 35 ஹிந்தி அண்ட் கம்ப்யூட்டர். ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேஜ். ஸோ எல்லாம் செக் பண்ண ஃபயர்மேனுக்கு கார்பெண்டருக்கு எல்லாமே இதுதான் வந்து குவாலிஃபைங் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் குவாலிஃபைங் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகே, டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 150 கொஷின், 150 மார்க். ஓகே, 2 hours கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் லெவல் 1 and 2க்கு லெவல் ஒரு கேட்டகரிக்கு மாறி மாறி இருக்கும். ஓகே, இங்கே 150க்கு 150 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே 150. ஸோ லெவல் 5க்கு ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர். ஓகேவா, ஸோ உங்களுக்கு 0.5 வில் பி ப்ரோஸ். நெகட்டிவ் மார்க் வந்து ஒரு 1/4 மார்க் எடுக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் இஸ் 1/4 மார்க் ஃபார் எவரி ராங் ஆன்சருக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ரிலவெண்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இதில் பார்த்துங்க. ஓகேவா, ஏதோ ரிலவெண்டாக இருக்குன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஃபார்மேட்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு அப்ளை பண்ணணுமோ அதை நீங்கள் வாங்கி வச்சு வேரியஸ் ஃபார்மேட் சர்வீஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் த சிவிலியன்ஸ் ஆர்மி ஆர்டினன்ஸ் கர்ப்ஸ் அவைலபிள் இன் ஏஓசி வெப் அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் போய் கேண்டிடேட்ஸ் கார்னரில் போய் அண்டர் கேண்டிடேட்ஸ் கார்னர். ஸோ இதுக்கு தேவையான
சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கேண்டிடேட் கார்னரில் போய் இதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸு உங்களுக்கு எதாவது ரிலவெண்ட்டாக இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனுங்க, டிஃபென்ஸ் பர்சனலு, டிசேபிலிட்டிக்கு எல்லா இதுக்குமே இருக்கும். மெடிக்கல் சர்டிஃபிகேட், இன்கம் எல்லாமே நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.